கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டோடு அல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். விசுவாசிங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 20:3. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து. நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கையெல்லாம் ஆண்டவர் நினைச்சு பார்ப்பாராம். அது ஞாபகத்தில் வைத்திருப்பார். நம்ம ஆண்டவருக்குன்னு செய்கிற எதையுமே அவர் மறக்க மாட்டார். என்ன செய்தாலும் சரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் நான் அதை மறக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கப்பு தண்ணி குடிக்க கொடுத்தா கூட நம்ம கொடுக்குற அந்த தண்ணி கொடுக்குற கணக்கை வச்சு நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அப்படின்னா நம்ம ஆண்டவருக்குன்னு செய்கிறத அவர் மறப்பாரா? மறக்கவே மாட்டார். கொர்நேலியு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் சொல்கிறான், உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவ சன்னதில் வந்து எட்டி இருக்கிறது. அப்படின்னா நீர் கொடுக்கறத கூட ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் பார்த்துக்கிறார். அது அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுதை பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்குற தசம பாகங்கள் காணிக்கைகளை கர்த்தர் மறப்பாரா? மறக்கவே மாட்டார். மறக்கவே மாட்டார். அதை கணக்கு வச்சிருப்பார். அதுக்கு ஏற்ற பிரதிபலனை எந்த நேரம் தரணுமோ அதை சரியாக தருவார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா, அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். எவ்வளோ அருமையான வார்த்தை. அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்கறது கணக்கு வச்சு அது நமக்கு திருப்பி தராமல் இருப்பாரா? கண்டிப்பாக தருவார். மேலே சோர்ந்து போகாதீங்க. நாங்கள் ஏசப்பாவுக்கு ஏதோ இல்லை, நிறைய காரியங்களை செய்தோம், அதன் பிரதிபலனை பார்க்க முடியலையேன்னு யாரை எங்கி நிற்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதிசயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு செய்த, ஆண்டவருக்கு கொடுத்த அத்தனை காரியத்துக்கான பிரதிபலனை அனுபவிக்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் நீ நினைக்கிறவர், அதை நினைத்து அற்புதம் செய்கிறவர். உங்களுடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்திருக்கிற எல்லா காணிக்கையும் நினைத்தவர்களை அற்புதங்களை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் மேன்மைப்படுத்துங்க. ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யும். கண்ணீரோடு யாராக இருப்பாங்கன்னா கண்ணீரை துடையும். இக்கட்டு இருப்பான இக்கட்ட மாற்றும். பயந்து இருப்பாங்கன்னா பயத்தை எடுத்து போடும். ஆண்டவரை குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எல்லா குடும்பங்களும். கர்த்தருக்கு ஊழிய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவங்களுக்கு, தொழிலாதவங்களுக்கு வேலை தொழில் வாய்ப்புகளை கர்த்தர் உடனே உருவாக்கி கொடுங்க. ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.